இந்த வெயிலுக்கு சாப்பிடவே பிடிக்கல, தண்ணி மட்டும் தான் குடிக்க பிடிக்குது, ஜீரணமே ஆகல அப்படின்னலாம் நெறைய பேர் புலம்புவாங்க. ஆனா, இந்த மாங்காய் சம்மந்தி செஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்க வீட்ல எல்லாருமே விரும்பி சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மேல் தோலெல்லாம் எடுக்கலைங்க. அப்படியே தோலோட தான் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். புளிப்பு மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் கிளிமூக்கு மாங்காய்ல பாதி அளவுக்கு கட் பண்ணி நான் வச்சிருக்கேங்க. சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு ஒரு 10 பீஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வரமிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் காரம் சுல்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி வந்து 2 துண்டு, மஞ்சள் தூள் கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மிக்ஸி ஜாரில் வரமிளகா, மஞ்சள் தூள், இஞ்சி, சின்ன வெங்காயம், கல்லுப்பு போட்டு ஒரு தடவை ரன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா மாங்காயும் தேங்காயும் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. சும்மா ரன் பண்ணாலே இது வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு அரைப்பட்டு போயிருங்க. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான சாதத்தில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி இது பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ருசி வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ